அந்த சாத்வீகமான தேவதை அன்பு பொழியக்கூடிய தன்மையாக, அல்லது வலது கையில தாமரைப்பூ அல்லது நீலோத்பலம், இந்த இது போன்ற மலர்கள்ல சுவாமி கையில தாங்கியும் ரொம்பவும் விசேஷமாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு மூர்த்தி தான் சாஸ்தா. இவருக்கு ரொம்ப பிடித்தமான நிறம் நீலம். அதே சாஸ்தா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய ஒரு 161 நீல பிரியாயீனமாக, நீல கிரீவாயீனமாக, நிரஞ்சனாயீனமாக, நீல நிபாயீனமாக, சுவாமிக்கு நீலம்னா ரொம்பவும் பிடிக்கும். ஆனாதான் ஐயப்ப பக்தர்கள் நீல நிற வஸ்திரத்தை அணிந்திருக்கக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு ரொம்பவும் உண்டு. ஆனா ஒரு சுவாமியை நீங்க மகாராஜாவாக நீங்க பாக்குறீங்க, ஒரு சாத்வீக தேவதையாக பார்க்கிறப்ப சுவாமிக்கு ரொம்பவும் பிடித்தது வெள்ளை நிறம் அல்லது வெண்பட்டு, ஆஃப் ஒயிட்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு இளம் கோல்டும் ஒரு ஒயிட்டும் கலந்த ஒரு நிறம் சாஸ்தாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கலர். ஆகையினால்தான் அவர் இப்பவும் அந்த பட்டாடையில இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக ராஜவம்சத்துல போய் அவர் அவதரித்தார். இன்றைக்கும் அவர் எப்பயுமே ராஜாதான். அப்படி இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய மூர்த்தி நீலமும் வெண்பட்டாடையும் ரொம்பவும் சுவாமிக்கு பிடித்தமான ஒன்று. இப்படி நிறைய சாஸ்தாவை பற்றின ஒரு நிறைய குறிப்புகள் உண்டு. வரக்கூடிய காலங்களில் நம்ம நிறையவே பார்ப்போம். இந்த பங்குனி உத்திரத்துக்கும் மாதாந்திர உத்திர நட்சத்திரத்துக்கும் நம்ம நிறைய நாட்கள் சொல்றோம். ஒரு வழிபாடு பண்றோம்னா ஏன் நிறைய நாட்கள் போய் பண்ணணும்? ஒரு நாள் என்னைக்கும் ஒரு செயலை ஒரு நாள் செஞ்சா அது எப்பயுமே முழுமை பெறாது. அப்படி உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்கு உண்டான நாள்ல போய் வணங்க உங்களுக்கு உண்டான என்ன கோரிக்கையோ அது சீக்கிரமே நடக்கும். உங்களுக்கு உங்களுக்கே தெரியாம நிறைய நம்ம பாவம் செஞ்சிருப்போமோ, இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்களோ, இது மாதிரி எண்ணங்கள் உண்டு. உங்களுக்கு மனசு என்னைக்கும் ஆறுதலாவே அடையல, ஒரு ஆசிலேஷன்லயே, ஒரு என்னைக்கும் நிலையா இல்லாம ஒரு ஆட்டத்திலே இருக்குன்னா, அவங்க எந்த நாள்ல போய் வேணும்னா திதி பிரதானமாக கொண்ட நாட்கள். திதி தான் அமாவாசை, பிரதமை, திருத்தியை, இது போன்ற நாட்கள் திதிய பிரதானமாக கொண்டது. அப்ப அமாவாசை அன்றைக்கு சாஸ்தாவுடைய வழிபாடு பண்ண உங்களுடைய பித்துர் சாபமும் போகும், உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அந்த விஷயம்